எல்லோருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம் ஸ்வாப் இல்லைனா சிம் க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வங்கி கணக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடவு எண், அதாவது சீக்ரெட் கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த பின்னு, இதெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கோம், நம்ம தொடர்பு எண் பட்டியலில். இந்த மாதிரி சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அப்படியும் தயாரிச்சிருக்கோம். இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய வங்கி கணக்கு எல்லாமே நம்மளுடைய தொலைபேசி எண், உலாபேசி எண் இருக்கு இல்லைங்களா, அதோட தொடர்பு பட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் வங்கியில் பணம் எடுத்தாலோ, பணம் நீங்கள் செலுத்தினாலோ, இல்லை நீங்கள் இணைய வங்கி இன்டர்நெட் பேங்கிங்கில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டாலோ, அதுக்கு ஒரு கடவு எண் ஓடிபி வரும், ஒரு முறை கடவு எண் சரிங்களா, ஒன் டைம் பாஸ்வேர்ட். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம் கார்டோடு தான் தொடர்பு கொண்டிருக்கும். இந்த மோசடி கும்பல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிம்முடன் தொடர்பு கொண்டு அதே அந்த சிம்மை பற்றின தகவலெல்லாம் எடுத்து போலியான ஒரு சிம்மை உருவாக்கி, அதன் மூலிமா அந்த ஒரு முறை கடவுச்சொல் ஓடிபியை வர வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, பண பரிவர்த்தனை மேற்கொள்வாங்க. அதாவது டம்மியாக ஒன்று ரெடி பண்ணி, சரிங்களா, அதாவது போலியாக ஒன்று தயாரித்து பண்ணுவாங்க. இது தயாரிக்கிறதுக்கு அவங்களுக்கு தகவல் தேவை இல்லைங்களா, சிம் கார்டை பற்றி. அந்த தகவல்கள் இவங்க எப்படி திரட்டுறாங்க அப்படின்னா, நாங்கள் வாடிக்கையாளர் மையத்திலேருந்து பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி அழைச்சி, இலவசமாக உங்களுக்கு சிம் கார்டை மாற்றி தரோம். இப்போ 3Gலேருந்து 4Gயாக மாறுது, 4Gலேருந்து 5Gயாக அந்த அலைக்கற்றை மாறுது இல்லைங்களா, அப்படி மாறுது. இந்த மாறுற நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு இலவசமாக அந்த சேவையை செய்கிறோம், அதை மாற்றி தரோம் அப்படின்ற மாதிரி மோசடி கும்பல் கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சிம் கார்டு பற்றின எல்லா தகவல்களையும் வாங்கிடுவாங்க. நம்ம என்ன எண் யூஸ் பண்ணுறோம், யாருடைய பேரில் அதை வாங்கியிருக்கிறோம், அதுக்கு என்ன மாதிரியான நம்ம ப்ரூஃப் கொடுத்துருக்கோம், சரிங்களா, ஆவணம் என்ன கொடுத்துருக்கோம், ஆதார் அட்டையோ இல்லை நம்மளுடைய வாக்காளர் அடையாள அட்டையோ ஏதோ ஒரு அட்டையை கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த அட்டையினுடைய தகவல் என்ன, அந்த அட்டையில் என்ன பேர் இருக்குது, அந்த அட்டையில் என்ன எண் இருக்குது, இதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன், நாங்கள் இதை சரி பார்த்து உங்களுக்கு புது சிம் கார்டு தர்றதுக்காக இந்த மாதிரி கேட்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த தகவலெல்லாம் வச்சு ஒரு போலியான அட்டையை உருவாக்குவாங்க. அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஃபோனுக்கு வரக்கூடிய ஓடிபியை அவங்களுக்கு போக வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மோசடியை செய்வாங்க. இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன எடுக்கணும் அப்படின்னா, சிம் சம்மந்தமான ரகசிய தகவல் யாராச்சும் நம்மளுக்கு அழைச்சி கேட்டால் நம்ம சொல்லக்கூடாது, சரிங்களா. பெரும்பாலும் வங்கி இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சிம் கார்டு நிறுவனங்கள்லாம் நம்ம தகவல்களை சாதாரணமாக ஃபோன் மூலிமா கேட்டுற மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரத்தில், சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் போயின்னு இருக்கோம், அந்த இடத்துல நல்லா நமக்கு நம்ம டவர், சரிங்களா, அந்த சிக்னல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இடத்துல திடீர்னு நமக்கு நம்மளுடைய தொலைபேசி இயங்காமல் போனாலோ, அதுக்கு டவர் இல்லாமல் போனாலோ, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு முறை அணைச்சி மறுபடியும் ஆன் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பார்க்கலாம். அப்படியும் நம்மளுக்கு டவர் வரல அப்படின்ற பட்சத்தில் நம்ம உடனடியாக என்ன பண்ணோம்னா, தகவல் சேவை வாடிக்கையாளர் மையம் இருக்குது இல்லைங்களா, அவங்கள அணுகி இந்த மாதிரி நம்மளுடைய எண்ணை சொல்லி, இந்த எண்ணுக்கு வேறு ஏதாவது போலி அட்டை வழங்கப்பட்டிருக்கா, சரிங்களா, அந்த மாதிரி டூப்ளிகேட் கார்டு வழங்கப்பட்டிருக்கா அப்படின்றத தெரிஞ்சுட்டு, அப்படி வழங்கலை அப்படின்னா சிம் கார்டில் ப்ராப்ளம், ஃபோனில் ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சலாம். அப்படி வழங்கியிருந்தால் உடனே அதை பற்றின நம்ம புகார் அளித்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது நல்லது. நம்ம தாமதிக்க என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மோசடிகள் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.